வணக்கம், நான் உங்க அப்ஜித். பெரியாரை எதிர்ப்பவர்களை நோக்கி நீங்கெல்லாம் பெரியார் இந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்கல்ல, பெரியார் இந்த அளவுக்கு விமர்சிக்கிறீங்கல்ல, அப்ப இந்த சவால்களுக்கு தயாரா அப்படின்னு சொல்லி 10 சவால்கள் விடுத்திருக்காரு நம்ம புரோட்டா வீச்சு செந்தில்வேல் அவர்கள். நான் அப்படி என்னடா சவால் விட்டுருக்காருன்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்தை செக் பண்ணும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு ஸ்லைட் ஷோவா வச்சு ஒரு காணொலியாவே அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்காரு. அதுல 10 சவால்களை அவர் முன்வைக்கிறார். நானும் ஒன்னொன்னா என்னன்னு பார்த்தேன். அதை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சு இவர் பெரியாரை எதிர்ப்பவர்களுக்கு சவால் கொடுக்கல, பெரியாரை இன்னும் 4 போல புழக்கிறதுக்காக பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அது என்னென்ன பாயிண்ட்டுகள் அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதில் சில முக்கியமானதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்து நம்ம நேரத்தை விரயமாக்க விரும்பல. நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ராம்சே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னோ, அல்லது இந்த ராம்சே ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் எனவே அதை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னோ எந்த விதமான அவசியமும் எந்த தமிழருக்கும் கிடையாது. காரணம், இந்த ராமசாமியை நாங்கள் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது. அப்புறம் இருக்கிற அந்த காணொலி அப்படின்னா இந்த ராமசாமிஸ்டுகள் எவ்வளோ பெரிய தற்கொலை கூட்டம் அப்படின்னு தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த காணொலி. இந்த புரோட்டா வீச் செந்திலினுடைய முதல் சவால், பெரியார் ஆங்கிலம் படிக்க சொன்னார் என்போர் தங்கள் பிள்ளைகளை ஆங்கிலம் தெரியாதவர்களை வளர்க்க தயாரா அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு. ஏன்னா இங்கிலீஷை கண்டுபிடிச்சது ராமசாமி தானே, வெள்ளக்காரனுக்குலாம் இங்கிலீஷை சொல்லி கொடுத்து அப்படியே கையோட கூட்டு வந்து நாட்டை ஆள விட்டவர் ராமசாமி தானே. இவர் இல்லைன்னா வெள்ளக்காரனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்காரு. இந்த ராமசாமிக்கு இங்கிலீஷுக்கும் என்ன சம்பந்தம்? ராமசாமிக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இதில் போட்டுறத பாருங்க, பெரியார் ஆங்கிலம் படிக்க சொன்னார்னு போட்டிருக்காங்க. பெரியார் ஆங்கிலம் படிக்க சொன்னார், அதை எப்படி சொன்னார்? அதை போடணும்ல. தமிழ் குறித்து என்ன சொன்னார் இந்த ராமசாமி? எப்படி ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு மடைமாற்றும் விதமாக இவங்க பேசுறாங்க பாருங்க. இதான் இந்த திராவிட திருட்டுத்தனம் அப்படின்றது. ராமசாமி என்ன சொன்னாப்ல, தமிழ் எதுக்குடா படிச்சுட்டு இருக்கீங்க, தமிழ் சமனியை விட்டு ஒழிங்கடா, ஏன்டா அப்படி தாய்ப்பால் பைத்தியமா இருக்கீங்க, தமிழ்ல என்னடா இருக்கு, இங்கிலீஷ் படிங்கடா, உங்க வீட்டில் இங்கிலீஷ் பேசுங்க, வேலைக்காரிட்ட இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க ஆங்கிலத்துக்கு எதிரான நபர்கள் கிடையாது, இந்த ராமசாமியினுடைய இந்த தற்குறித்தனமான கருத்துக்கு எதிரான நபர்கள் தான். உலகம் முழுக்க நீங்க எந்த மனிதனாக எடுத்தாலும் அவனுடைய தாய்மொழியில் கல்வி கற்கும் போது தான் அவனுடைய அறிவாற்றல் மேலும் பல மடங்கு வளரும். இது அறிவியல் பூர்வமான உண்மை. இந்த அறிவியல் பூர்வமான உண்மை கூட தெரியாம தற்குறித்தனமாக தாய்மொழியில் படிக்காதீங்க, அதில் என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஆளை வச்சு நாங்க என்ன சொல்றது? எனவே நாங்கள் இந்த தற்குறித்தனமான ராமசாமியின் கருத்தை தான் எதிர்த்தமே தவிர ஆங்கிலம் மொழியே கிடையாது. விருப்பம் கருதி தேவை கருதி தமிழர்கள் விருப்பப்பட்ட எந்த மொழியும் படிச்சுக்கலாம். அதை இந்த மொழியை படி அதை படின்னு சொல்றதுக்கு இந்த திருட்டு திராவிட கூட்டத்துக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இப்படி தற்குறித்தனமா சவால் விட்டுக்கிட்டு தெரியாதீங்கடா அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். அடுத்த சவால், பெரியார் கற்பப்பையை அகற்ற சொன்னார் என்போர் அக்காலம் கோல 10 பிள்ளைகளை பெற தயாரா அப்படின்னு கேட்டுக்காரு. சரி, அப்ப 10 பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க. இப்போ குறைவான குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? ராமசாமி காரணமா? இப்ப போய் யார்கிட்ட கேளுங்க, ஒரு குழந்தையோட இருக்கக்கூடிய பெற்றோர் அல்லது 2 குழந்தை மட்டும் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கிட்ட போய் கேளுங்க, நீங்க எதுக்குங்க 2 குழந்தையோட நிப்பாட்டிட்டீங்க, ஏன் ஒரு குழந்தையோட நிப்பாட்டிட்டீங்கன்னு கேளுங்க. அவன் ஆமாங்க ராமசாமி சொன்னாப்ல, அதனால தான் நாங்கள் குறைச்சிட்டோன்னு எவனாச்சும் ஒருத்தன் பதில் சொல்லணும். இந்தியா முழுக்க மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. எனவே குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய அளவில் பரப்புரை செய்யப்படுது. தமிழர்கள் எப்போதுமே ரூல்ஸை ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அதன் அடிப்படையில் கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுபோக 2 குழந்தை ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா இன்று இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களில் நம்ம கொஞ்சம் தப்பிச்சிடலாம். நிறைய குழந்தைகள் பெற்றோம்னா அவங்களை கேர் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷன், அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற இந்த மாதிரி நிறைய செலவுகள்லாம் இருக்கு. எனவே இந்த பொருளாதார காரணங்கள் மற்றும் இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி அரசு எடுத்த நடவடிக்கைகள் இதன் அடிப்படையில் தான் தமிழர்கள் குறைவான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு உணர்வின் காரணமாக தான் தமிழர்கள் அந்த மாதிரி பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ராமசாமி சொல்லி தான் அந்த குடும்ப கட்டுப்பாடு பிளானிங் அப்படின்றது வந்துச்சா? இல்லை, தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ராமசாமி தான் அந்த திட்டத்தை வகுத்து எழுதி கொடுத்தாரா? குடும்ப கட்டுப்பாடுக்கும் குழந்தைகளுக்கு குறைவாக பெற்றுக்கொள்வதற்கும் ராமசாமிக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் கேள்வி. அடுத்து, பெரியாரின் பெண்ணுரிமையால் கட்டுப்பாடு போச்சு என்போர் தங்கள் பெண் பிள்ளைகளின் கல்வியை நிறுத்த தயாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. பெரியாறு, பெண்ணுரிமை, பெண்களினுடைய கல்வி, இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? முதல்ல பெரியாருக்கும் பெண்கள் கல்வி பெற்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் கேள்வி. பெரியார் இந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தார், அதன் அடிப்படையில் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கிடைச்சு அப்படின்னு ஏதாவது தரவு இருக்கா? இல்லை பெரியார் இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்தார், இதன் அடிப்படையில் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கிடைச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு தரவு இருக்கா? எதுவுமே இல்லை. மொட்டையா இன்னைக்கு பெண்கள் படிக்க காரணம் பெரியார் தான் அப்படின்னு வாங்க. இன்னொரு வசனம் பேசுவாங்க, உங்க பாட்டி படிச்சாங்களா, உங்க அம்மா படிச்சாங்களா, நீங்க படிக்கணும், இது காரணம் யாரு? பெரியார். அதான்டா நானும் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் எப்படி நீ பெரியார் காரணம்? பாட்டி படிக்காம போனதுக்கும் நீங்க பேத்தி படிக்கிறதுக்கும் பெரியார் எந்த விதத்துல காரணம்? அதுக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் இந்த சவாலை ஏத்துக்கிறதா வேணாமான்னு பாத்துக்கலாம். அதே கேள்வி இன்னும் கொஞ்சம் மாத்தி கேள்வி பாருங்க, உங்க பாட்டி படிக்கல, உங்க தாத்தா படிச்சிருந்தாரா? உங்க அம்மா படிக்கல, உங்க அப்பா படிச்சிருந்தாரா? அந்த காலத்தில் கல்வி அறிவை 2 காரணங்களால் மனிதர்கள் பெறாமல் இருந்தாங்க. ஒன்று படிப்பின் மீது நாட்டம் இல்லை, விளையாட்டுத்தனம். அதெல்லாம் படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஊரில் தான் இருக்க போகிறோம், இந்த வேலையை தான் செய்ய போகிறோம், இதுக்கு எதுக்கு நம்ம தனியாக ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். 2வது விஷயம் பொருளாதார நெருக்கடி. இந்த மாதிரியான காரணங்களால் தான்
கல்வி பெறாமல் இருந்தாங்க. அதே போல் அந்த காலகட்டத்திலே பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்வி சூழல், அந்த கல்லூரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் தமிழ்நாடு முழுக்க பரவலாகவே இருந்துச்சு. நான் படித்த பள்ளி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லே ரொம்ப ஃபேமஸான ஒரு பள்ளி இயேசு சபை பள்ளி. அது ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1850 பெரியார் பிறக்கிறதுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. அங்கு தான் நாங்கள் வந்து படித்தோம். என் குடும்பத்தில் இருக்க நிறைய ஆண்கள் அங்கே படித்தாங்க, ஏன்னா அது ஆண்கள் பள்ளி. அதே போல் இயேசு சபையால் நடத்தக்கூடிய நிறைய பெண்கள் பள்ளி திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்குது. ரொம்ப பாரம்பரியமான பள்ளிகளாக இருக்குது. இப்படி பல காரணங்கள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து கல்வியறிவு பெறுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம், காமராஜர் அவர்கள் கல்வியின் மீது அதிகமான கவனம் செலுத்தினதால இங்கே நிறைய பேர் படிச்சிருக்கோம். இதை நான் சொல்லல, ஈவே ராமசாமியே சொல்லியிருக்காப்ல. சுதந்திர தமிழ்நாடு ஏன் அப்படின்ற அந்த புத்தகத்துல காமராஜர் வந்து இங்க கல்வியில் அதிக கவனம் செலுத்தினால இங்க நிறைய பேர் படிச்சிருக்காங்க, இல்லைன்னா வேற என்ன அப்படின்னு வந்து அவரே கேட்டிருக்காரு. அந்த ராமசாமியே சொல்றாரா தமிழ்நாட்டுக்காரன் படிக்கிறதுக்கு காமராஜர் தான் காரணம் அப்படின்னு. ஆனா இந்த பெரியாரிஸ்டுகள் நீங்கெல்லாம் படிக்கிறதுக்கு காரணம் ராமசாமி தான் அப்படின்னு சொல்லுவது உண்மையிலே அயோக்கியத்தனம். இனிமேல் நீங்கெல்லாம் படிக்க காரணம் ராமசாமின்னா எப்படி படிக்க காரணம், என்ன திட்டத்தின் காரணமா அவர் எங்களை படிக்க வச்சாரு? பெரியார் மணியம்மை கல்லூரி தான் இந்தியாவிலேயோ இல்ல தமிழ்நாட்டிலேயோ முத உருவாக்கப்பட்ட கல்லூரியா? அதுக்கு முன்னாடி கல்லூரியும் கிடையாது, பள்ளியும் கிடையாதா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கணும். அடுத்து, பெரியார் கற்பு குறித்து விமர்சித்து விட்டார் என்போர் தங்கள் வீடுகளில் இளம் வயது கைம்பெண்ணுக்கு மறுமணம் செய்யாமல் வெள்ளை சேலையுடன் வைத்திருக்க தயாரா அப்படின்னு. பெரியார் எதிர்க்கிறதுக்கும் எங்க வீட்டில் பெண்கள் விதவை மறுமணம் செய்வதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பெரியார் பிறந்த பிறகு மட்டும்தான் தமிழ் சமூகத்தில் விதவை மறுமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சா? நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு குடியை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா குடியிலையும் விதவை மறுமணம் அப்படின்றது ரொம்ப இயல்பா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். விதவைகளை வந்து மொட்டை அடிச்சு வந்து உட்கார வைக்கிறது, இது வந்து அந்த ஆரியர்களிடம் இருந்த கலாச்சாரம். நம்ம தமிழ்நாட்டில் எந்த குடியிலாவது விதவை பெண்களுக்கு மொட்டை அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா? வெள்ளை சேலை உடுத்தி அவங்களை உட்கார வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்றத பாருங்க. எந்த தமிழ் சமூகத்தில், எந்த தமிழ் குடியில் இந்த பழக்கம் முதல்ல இருந்துச்சு? இல்லாத ஒரு பழக்கத்தை பெரியார் வந்து தான் ஒழிச்சார்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ஐயக்கத்தனம். அடுத்து, பெரியார் மனுநீதிக்கு எதிராக பேசிவிட்டார் என்போர் மனுநீதிப்படி கோவிலுக்குள்ளேயே போகாமல் தீண்டாமையுடன் வாழ தயாரா? பெரியார் மனுநீதிக்கு எதிராக பேசினார், சரி. அவர் தமிழ்நாட்டில் நடத்திய ஆலய நுழைவு போராட்டம் என்ன? தமிழ்நாட்டில் எந்த ஆலயத்திற்குள் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை, பிற்படுத்தப்பட்டக்களை உள்ள கூட்டிட்டு போகும் விதமாக அவர் போராட்டம் நடத்தியிருக்காரு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் அந்த சவாலை ஏற்கிறதா வேணாமா அப்படின்றத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய இன்றைய பெரியாரை எதிர்க்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய வயலுடைய கருத்து என்னன்னா, கோயிலே எங்களுதுரா, நீ என்னடா என்னை உள்ள வராதன்னு சொல்றது, இந்த பெரியாரிஸ்டுகள் என்ன உள்ள போகாதுன்னு சொல்றது. கோயில் என்னது, நீங்க ரெண்டு பேரும் மூடிக்கிட்டு இருந்தாலே போதும்டா, நாங்க பாத்துக்கிறோம், தமிழ்லே நாங்க வழிபாடு நடத்திக்கிறோம், எங்க கடவுளை நாங்க தமிழ்லே வழிபட்டுக்கிறோம், நாங்க யார் வேணுமாலும் அதை முறைப்படி கற்றுக்கிட்டவங்க யாருமே கருவறையில் போய் நாங்க பூஜை பண்ணிக்கிறோம் தான் இன்று இருக்கவங்க சொல்றாங்க. அடுத்து, பெரியார் சாஸ்திரங்களை எதிர்த்தார் என்போர் கணவன் இறந்த பின் உடன்கட்டை ஏற தயாரா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் எகைன் வந்து நம்ம தமிழ் குடியில எந்த குடியில இந்த மாதிரி உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கம் இருந்துச்சு? தமிழ்ல நீங்க எந்த குடியை வேணுமாலும், நீங்க தேவரோ, நாடாரோ, கோனாரோ, கவுண்டரோ, பறையரோ, தேவேந்திர குலவேல, எந்த குடியில இந்த மாதிரி உடன்கட்டை ஏறுதல், சதி அப்படின்ற ஒரு பழக்கம் என்பது இருந்துச்சு. கணவன் இறந்தவனே மனைவி வந்து தீக்குளிக்கக்கூடிய பழக்கம் எந்த குடியில இருந்துச்சு? எனவே தமிழர்களிடம் இல்லாத ஒரு பழக்கத்தை இருந்த மாதிரி இவன் வந்து பேசுவதே ஒரு அயோக்கியத்தனம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராமசாமி பிறக்கிறதுக்கு முன்பாகவே 1829 அப்போதே இந்த உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்துக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்த சட்டத்தில் திருத்தம் பண்ணி சுதந்திர இந்தியாவில் முழுவதுமாக அது தடை செய்யப்பட்டு விட்டது. அப்படி என்றால் இந்த உடன்கட்டை ஏறுவதற்கு எதிராக, இந்த ஆரியர்களிடம் இருந்து அந்த பழக்கத்துக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்ததும் பிரிட்டிஷ்காரன். அது எப்ப? இந்த ராமசாமி பிறக்கிறதுக்கு முன்னாடியே. இன்னொன்னு தெளிவா கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ராமசாமி எந்த உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்காரு? அவர் உயிரோட இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வு நடந்திருக்கு? இப்படி தமிழர்களிடம் இல்லாத பழக்கத்தை இருக்கிறதா சொல்லி தமிழர்களை புறம் ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரி காட்டுவதற்கான வேலையை திருட்டு திராவிட கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு இந்த செந்தில்வேலும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து, பெரியார் தமிழரே இல்லை என்போர் அவரின் எழுத்து சீர்திருத்தத்தை புறக்கணித்து பழைய காலத்து தமிழில் எழுத தயாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. பெரியார் தமிழரே இல்லைன்னு நாங்க சொல்லடா, அந்த ஆளே தாண்டா அடிக்கடி சொல்லியிருக்காரு. நான் கன்னட பலிஜா நாயுடு வகுப்பை சேர்ந்தவன், நான் ஒரு கன்னடன் சொல்லி அவர் தாண்டா பல முறை சொல்லியிருக்காரு. நாங்களாடா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவரு நிறைய தடவை சொல்லிட்டாரு, நான் தமிழனும் அல்ல, எனக்கு தமிழ் பற்றும் இல்லைன்னு ராமசாமியை சொல்லிட்டாரு. அப்ப நாங்க சொல்றதுல என்ன குறைஞ்சு போச்சுன்னு தெரியல. அந்த ஆள் தான் சொல்றாரு, நான் தமிழனும் கிடையாது, எனக்கு தமிழ் பற்றும் இல்லைன்றாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்லக்கூடிய அந்த எழுத்து சீர்திருத்தங்களை பண்ணது யாருன்னா குத்தூசி குருசாமி அப்படின்ற தமிழன். அவர் தான் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரு. ஆனா அதுக்கு வந்து பேர் எழுதிக்கிட்டது எவனோ பெத்த பிள்ளைக்கு இவங்க பேர் வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி குத்தூசி குருசாமி பெத்த பிள்ளைக்கு ராமசாமி பேரை வச்சு ராமசாமி தான் அப்படின்ற மாதிரி இவங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க. எனவே இது வந்து ஒரு திருட்டு வேலை தான். ராமசாமி பண்ண பல திருட்டுகள்ல இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு, அறிவு திருட்டு. இந்த அறிவு திருடன் தான் இந்த ராமசாமி. அடுத்து, பெரியாரை பணத்தாசைக்காரர் என்போர்
பெரியாரை போல் தங்கள் சொத்துக்களை அனைத்தையும் அறக்கட்டளையாக மாற்றி கல்வி மருத்துவ சேவையை கொடுக்க தயாரா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது இந்த கல்வி பெரியார் மணியம்மை கல்லூரியை சொல்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கேள்வினா, பெரியார் மணியம்மை கல்லூரியில் ஓசியில் எதுவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அங்க ஃபீஸே யாருக்கும் வாங்குறது இல்லையா? காசு வாங்கிட்டு தானே சொல்லி கொடுக்குற. அப்ப அதுக்கு பேர் வியாபாரம், சேவை கிடையாது. நீ அதன் மூலமா ஒரு வருமானத்தை பாற்றினா அது பேர் வியாபாரம்ப்பா, சேவையெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ராமசாமியினுடைய சொத்துக்களை வந்து அப்படியே அறக்கட்டளைக்கெல்லாம் தூக்கி கொடுக்கல. அவருடைய சொத்துக்கு வாரிசை நியமித்தார்ல, மணியம்மையை நியமிச்சு அவங்க கையில தானே ஒப்படைச்சிட்டு போனாரு. இது வந்து இயக்கத்தினுடைய சொத்து. இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் கூடி முடிவு பண்ணி இதை எப்படி நிர்வகிக்கலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டு போல. ஐயோ சொத்து போயிருன்னு சொல்லி தானே அவர் மணியம்மையை தேர்ந்தெடுத்து அவங்க கையில ஒப்படைச்சிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியாருக்கு இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றதை குறித்து ஐயா முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவர்கள் ஒரு மிக நீண்ட கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையை நம்ம சங்கத்தமிழன் வந்து ஒரு தொகுத்து ஒரு காணொலியாவே போட்டிருக்காரு. அது அந்த காணொலி என்னன்றத டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். அதுல சொல்லிருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன். இந்த ராமசாமி எப்படி இயக்க பணத்தை ஆட்டையை போட்டு சொத்து சேர்த்தார் அப்படின்றத எடுத்துக்காட்டுக்கு இவங்க வந்து நீதி கட்சியை தானே இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க. அதுதானே அவர் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்தி வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தாப்ல. அப்ப அவங்க நடத்தின அந்த ஜஸ்டிஸ் பத்திரிகை இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே கையகப்படுத்திக்கிட்டு தான் இவர் வந்து விடுதலை அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சு உருட்ட ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த விடுதலை பத்திரிகை வந்து எங்கதனுடைய சோர்ஸை அடிப்படையாக வச்சு இவர் உருவாக்குனா அந்த ஜஸ்டிஸ் பத்திரிகையினுடைய அந்த அச்சகத்தை வச்சு தான் இவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. எனவே இந்த ஜஸ்டிஸ் அவங்களுடைய அச்சகம் என்பது இவங்க வந்து பணம் போட்டு உருவாக்குனதோ இல்ல ராமசாமியினுடைய தனிப்பட்ட பணத்தை போட்டு உருவாக்குனதோ கிடையாது. அது நீதி கட்சிக்காரங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிடத்தை சார்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தொடர்பே கிடையாது. அதையெல்லாம் கையகப்படுத்தி வச்சு தான் இவங்க இந்த விடுதலை அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது போக இன்னும் என்ன வேலை பார்ப்பார்னா, அந்த அச்சகம் இருக்கு இல்லையா, அதை வந்து உள் வாடகைக்கு வந்து விடுறது. அது போக வந்து நிறைய இடங்கள்ல இந்த விடுதலை பத்திரிகை போக மாட்டேது, விடுதலை பத்திரிகை நஷ்டத்துல போகுது, எனவே தொண்டர்கள்லாம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறது. பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதை முறைப்படி வந்து பத்திரிகைக்கு செலவு பண்ணாம முறைப்படி கணக்கு காட்டாம அப்படி வந்து ஏமாத்துறது. இவர்கிட்ட வரக்கூடிய எந்த ஒரு பணத்துக்கும் நேர்மையாக கணக்கு காட்டியதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொன் முடிப்புகள் இதெல்லாம் வரும் இல்லையா, அதையும் வந்து இவர் சொந்த கணக்குல வச்சுக்கிறது. எதுக்குமே வந்து இயக்கம் சார்ந்த யாருக்கும் வந்து முறைப்படி கணக்கு கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா அந்த இயக்கத்துல இந்த பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய எல்லா பணத்தையும் தன்னுடைய வரவுல வந்து வச்சுக்கிட்டு இப்படி இயக்க பணத்தை ஆட்டையை போட்டு தான் அவர் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாவே ஐயா கியாபே விஸ்வநாதன் அவர்கள் வந்து அந்த இதுல ஒரு கட்டுரையாவே தொகுத்துப்பாரு. எல்லாரும் அந்த காணொலியை கண்டிப்பா பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கே தெரியுது எவ்வளவு பெரிய திருட்டு கூட்டம் அப்படின்றது. இப்படி திருடி சொத்து சேர்த்த நபர் தான் இந்த ராமசாமி. இப்படி திருடி சேர்த்த சொத்தை கூட இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்க மனம் இல்லாம தான் இல்ல இயக்கத்தை சார்ந்தவங்க நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க, நான் தான் சாக போறேன்ல, நீங்களே நல்லவங்களா பார்த்து முடிவு பண்ணி எப்படி இதை நிர்வகிக்கணும் பாத்துங்கப்பா, நல்லபடியா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக மனம் இல்லாம தான் அதுக்கு ஒரு வாரிசை நியமிச்சு கொடுத்துட்டு போனாரு. முழுக்க முழுக்க இயக்கம் அப்படின்ற பேர்ல வியாபாரங்கள் செஞ்சு சம்பாரிச்ச நபர் தான் இந்த ஈவே ராமசாமி. முழுக்க முழுக்க வியாபாரியாகவும் திருட்டுத்தனம் செய்யக்கூடிய நபராக தான் இருந்தார். எனவே இதெல்லாம் மறைச்சிட்டு இவர் வந்து ஒரு யோக்கியர் போலவும் மனித புனிதர் போலவும் மக்களுக்கு சேவை செய்தவர் போலும் இங்க திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சவால் விடுறாங்க இல்லையா, இந்த சவால்கள் இல்ல மாதிரியான பரப்புரைகள் மூலமாக தமிழர்களிடம் இல்லாத ஒரு பழக்கத்தை தமிழர்கள் செஞ்சார்கள் அப்படின்னு சொல்லி தமிழர்களை குற்றம் சொல்லுவது, தமிழர்களை குற்றவாளி ஆக்கிவிட்டு அதை அப்படி பெரியார் வந்து நல்லவர், இவர் தான் வந்து திருத்தினார் அப்படின்னு சொல்லி கட்டமைப்பது, அல்லது தமிழர்களிடம் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு நல்ல பழக்கத்தை பெரியார் சொல்லி தான் தமிழர்கள் கடைபிடித்தாங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து கிரெடிட் எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான பல திருட்டுத்தன திருப்பி வேலைகளை வரலாற்று புரட்டு வேலைகளை செஞ்சுதான் இன்னைக்கு இந்த ஈவே ராமசாமி அப்படின்ற ஒரு பின்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. எனவே இனி வந்து நம்ம பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. தொடர்ந்து இந்த ஈவேரா போலி பின்பத்தை நம்ம தொடர்ந்து நொறுக்கிக்கிட்டே இருப்போம். இந்த காணொலி சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.